நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. திரும்ப பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே நீர் வல்லவரே நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே மிக வல்லவரே நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளை வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளை வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே நீர் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே நீர் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழுப்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் ஏராளம் நம்மாய் வந்து எழுப்பினாலும், சேனையின் கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார்.
நல்லவரே நீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே நீர் வல்லவரே, நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே நீர் வல்லவரே, நன்மைகள் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். சபையார் பாடுவோம் அப்படியே. நன்றியால் ஆமென் போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே நீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே நீர் வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மெய்யாகவே உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள். உம்முடைய தேவரீர் ஆழங்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எவ்வளவு பெரியது. உம்முடைய தேவரீர் ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. உம்முடைய கிருபைகள் எத்தனை 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 அப்பா. ஹல்லேலூயா. உமது ஜனத்துக்கு நீர் செய்த நன்மைகள் எவ்வளவு 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 உண்டப்பா. எத்தனை உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், எத்தனை இன்பமானவைகள் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எண்ணிக்கைக்கு அடங்காத காரியங்களை செய்கிற நல்ல தேவன் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3 வருஷங்கள் எங்களோடு கூட இந்த இடத்துல இருந்ததுனால தானே ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்காக சகலத்தையும் செய்து உங்கள் திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டு தகப்பனை எங்களை தெரிந்து கொண்டீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் விசேஷித்தவர்கள். மோசே சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? இந்த பூமியில் எங்களுக்கு என்ன உண்டு ஆண்டவரே? ஆசாப் சொல்லுகிறது போல இந்த பூமியில் ஆண்டவரே உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருமே இல்லை. பரலோகத்தில் யார் இருக்கிறா? நீங்க தான்ப்பா. இந்த பூமியில உங்களை தவிர எங்களுக்கு விருப்பமும் இல்லை. பரலோகத்திலையும் நீங்க தான், பூலோகத்திலையும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவரே. மோசஸ் ஜெபிக்கும் போது சொல்லுகிற ஆண்டவரே, வனாந்திர வாழ்க்கை அப்பா, இந்த வாழ்க்கையில தேவ கரம் எங்களை நடத்துகிறது. ஆனால் இந்த பூமியில எங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறீங்க. உங்க நாமத்தின் நிமித்தம் எங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறீங்க பிதாவே. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க எங்களோடு கூட இருப்பதுனால தானே ஹல்லேலூயா
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீங்க என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீங்க என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீங்க என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்களே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்க்கையிலே. ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நல்ல கைதட்டி ஆமென். எஸ் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீங்க என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீங்க என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்து, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஓஹோ தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, தாகம் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னை கண்ணெல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீங்க என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாதாவின் நீரை தேனாக மாற்று என் நேசரோடுண்டே, மாதாவின் நீரை தேனாக மாற்று என் நேசரோடுண்டே. திரும்பி பாடுவோம். ஓஹோ மாதாவின் நீரை தேனாக மாற்று என் நேசரோடுண்டே. சொல்லுவோமா? மாதாவின் நீரை தேனாக மாற்று என் நேசரோடுண்டே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்று என் நேசரோடுண்டே, மராவின் நீரை தேனாக மாற்று என் நேசரோடுண்டே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால், ஆமென். எதினால் எதினால்
என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ராஜா. ஆமென். கர்த்தரை பாடாம வேற யாரை பாட போறோம்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரை பாடாம இந்த வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் தான் நம்ம பாட்டு. ஸ்தோத்திரம். யார் இந்த பாட்டு? அவரே நம்முடைய பாடல். ஆமென். அவரே நம்முடைய கீதமாய் மாறிவிட்டார். இரவிலும் நம்மை கீதம் பாட வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாம யாரை நான் பாடுவேன்? உங்களை துதிக்காம யாரை நான் துதிப்பேன்? துதியும் கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. ஓ கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உங்களை பாடாமல் யாரை ஹல்லேலூயா. உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரம்மா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. எங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? ஆமென். கிருபை கிருபை துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? ஐயா. உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காக்கிறே,
ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தியே. ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியோ உமக்கே. அல்லேலூயா. கனமோ உமக்கே. அல்லேலூயா. மகிமை உமக்கே. அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. துதியோ உமக்கே. அல்லேலூயா. கனமோ உமக்கே. அல்லேலூயா. மகிமை உமக்கே. அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. துதியோ உமக்கே. அல்லேலூயா. கனமோ உமக்கே. அல்லேலூயா. மகிமை உமக்கே. அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். சபையார் ஆமென். துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவன் சுகம் பலன் தந்து இதுவரைக்கும் காத்தீரே, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த கொடுத்த ஜீவனை ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு தான். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில நான் புரிந்து கொண்ட ஒரு நல்ல சத்தியம் என்ன தெரியுமா? இந்த நாட்களில், சமீப நாட்கள் ஆண்டவர் என்னோடு கூட இன்னும் கொஞ்சம் திட்டமும் தெளிவுமா ஆழமா பேசிட்டு வர்றாங்க. நான் பேச பேச சபையில் அந்த வார நாட்களில் இருக்கக்கூடிய ஆராதனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன். ஸ்தோத்திரம். The Lord has been speaking to me, particularly these days, some special things. As He speaks to me, I've been just telling the people during the weekdays, whenever we have a small fellowship or prayer. ஒன்று நேற்று கூட நான் சொன்னேன். நேற்று இன்னொரு இடத்துல போய் ரித்தடன் ரோட்லையும் அதே தான் பேசினேன். ஸ்தோத்திரம். எனக்காக எங்கள் அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்கிறத காட்டலாம், எங்கள் அப்பாவுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்கிறது அதான் டாப்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? Instead of saying my father is only for me, it's better for me to say that I am for my father. எப்படி சொல்கிறீங்க? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. எங்கள் அப்பா எனக்கு தான், அது தெரியும். அப்படி நம்புறவங்கள எத்தனை பேர் இருக்கீங்க? எங்கள் அப்பா எனக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களா? நமக்காக இல்லைன்னா அப்பா வேறு யாருக்காக இருக்கிறாங்க? அல்லேலூயா. இந்த போட்டிருக்கோமே, ஸ்தோத்திரம், இந்த போட்டிருக்கோமே, இதெல்லாம் யார் கொடுத்தது? யார் கொடுத்ததுங்கிறீங்க? தகப்பன் கொடுத்தது தான். சாப்பாடு தகப்பன் கொடுத்தது தான். ஜீவன் அப்போ தகப்பன் கொடுத்தான். எனக்காக இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். நல்லதில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். எரேமியா 29:11 ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாங்கல்ல. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. சொல்லிட்டார் அப்பா, அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். சாத்தான் சொல்லுமா, ஏ பத்தியா உன்னை ஆண்டவர் கவுத்துட்டாரு அப்படிமா. ஆண்டவர் ஒரு நாளும் கவுக்க போறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவன் ஏற்கனவே கவுந்து கிடக்கிறான். ஸ்தோத்திரம். Jeremiah 29:11 says, for I know the thoughts that I have for you, says the Lord, the thoughts of peace, not to harm you but to give you an expected end. Praise God. Who says? யார் இதை சொல்லுகிறாங்க? வாலிப பிள்ளைங்களே, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகளை உங்களுக்கு தர்றதுக்கு ஆண்டவர் உங்க பேர்ல வச்சிருக்கிற நினைவுகளை வச்சிருக்கிறார். வாலிப பிள்ளைங்க, நீங்க ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கு உங்களுக்கு போறது ஜேர்னி. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை கண்டா நமக்கு ஒரு மாதிரி வருது. என்ன மாதிரி வருது? ஆமா, ஏன்னா அவங்க மேல கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கு. அந்த ஏஜ் கடந்துருச்சே நமக்கு. அல்லேலூயா. இந்த மக்களுக்கு இருக்கிற பிளட் ப்ரெஷர் வேற, நமக்கு இருக்கிற பிளட் ப்ரெஷர் வேற. ப்ரெஷர் வர வர குறையுது. குறையல யார் சொன்னா? அல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து
பசுமையும் புஷ்டியுமா இருப்பேன்ல சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாட்கள் ரொம்ப ஜாஸ்தி அவங்க போகுது. நீங்கள் நல்லா பலப்படுங்க வாலிப பிள்ளைங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை I will give you an expected end. What are you desiring in your life? But above all, think that more than the Father is for you, you are for your Father. நாம் தேவனுக்கு அவருடைய டிஸ்போசல்ல இருக்கிறோம். அவருடைய திட்டங்களை செய்யறதுக்கு இருக்கிறோம். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதுக்கு தான் நம்ம அர்ப்பணிச்சிட்டு இருக்கோம். அவர் என்ன செய்தாலும் செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஒரு பாட்டு வருது, பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, என்னை யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி அப்பா, யார் கைவிட்டாலும் நன்றி ராஜா, உமக்கே நன்றி நன்றி, இடைவிடாத நன்றி. உங்களுக்கு தானே இணை இல்லா தேவன், உங்களுக்கு தானே ஆஹா இடைவிடா நன்றி, உங்களுக்கு தானே இணை இல்லா தேவன், உமக்கு தானே அநாதி தேவனே நன்றி ராஜா, எங்களை அரசாளும் தெய்வமே நன்றி ராஜா. பாடுவீங்களா? தேங்க்யூ டாடி. சுபரா ஷகபரா. திரும்பி பாடுவோம். அநாதி தேவனே நன்றி ராஜா, எங்களை அரசாளும் தெய்வமே நன்றி ராஜா, அநாதி தேவனே தெய்வமே நன்றி ராஜா, உமக்கே நன்றி நன்றி, இடைவிடா உமக்கு தானே இணை இல்லா தேவன், உமக்கு தானே இடைவிடா நன்றி, உமக்கு தானே இணை இல்லா தேவன், உமக்கு தானே என்னை நடத்துபவர் நன்றி ராஜா, எனக்காக கரிசனை உள்ளவர் நன்றி ராஜா, என்னை நடத்துவீரே நன்றி ராஜா, எனக்காக உதவி செய்பவரே நன்றி ராஜா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி, உமக்கு தானே சபையார் தேவன், உமக்கு தானே இடைவிடா. ஆமென், உமக்கு தானே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாளாக எனக்கு அந்த தாட்ஸ் வந்துட்டுருக்கு. நாம் தேவனுக்காக இருக்கிறோம். ஒரு பக்கம் தேவன் நமக்காக இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ஸ்தோத்திரம். எந்த தகப்பனாவது தான் பிள்ளையை கெஞ்சி கூத்தடிச்சு ஒரு தோப்பு கரணம் போட்டு மண்ணில் புரண்டு அழுதாதான் உனக்கு சாப்பாடு தருவேன்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஒரு உலகப்படியான தகப்பனே அப்படிப்பட்ட நன்மைகளை தர ஆசையாக இருக்கும்போது பரலோகத்தின் தகப்பன் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறது எவ்வளோ விசேஷம். No father will make his child beg and roll on the mud just to get a plate of chapati or whatever roti. No father will do. If earthly father does not know, how much more the heavenly father will feed. Hallelujah. But more than that, hallelujah, நான் அவருடைய சித்தத்தை செய்ய இருக்கிறேன். He has chosen me. என்னை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கவலையே படாதீங்க. ஆண்டவர் நம் மூலமாக தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றி மகிமைப்படுவார். நாம் முழுசாக ஒப்பு கொடுத்தால் போதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை,
என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் வாழ்வதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே. கைகளை உயர்த்தி பாடுவோம். ராஜா, ராஜா, இயேசுவே நீங்க தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. You are my refuge, you are my fortress, you're my fortress, Lord. You are my Savior, you're my Savior, Lord. You are my Lord. You are my refuge, you are my fortress, you are my Savior, Holy God. You are my Lord, and I will worship you with all my heart, and I will seek your face with all my mind, and I will serve you, Lord, with all that I have. Here I am, and I will worship you with all my heart, and I will seek your face with all my mind, and I will serve you, Lord, with all that I have. Here I am. Tu me moasya, morondruda durga, durdam se kaalare, sahaya. Tu me moasya, morondruda durga, durdam se kaalare, mosahaya. Pranamochimo tumang koyare, kojo achimo purnam chitare, tum seva kare bi mor sabu ki chere mui dhare. Pranamochimo
तारे तुम सेवा करे भी मोर सब की छेरे मोये ठारे प्रभु मोये ठारे प्रभु मोये ठारे सेवा करे भी मोर सब की छेरे मोये ठारे तुम्हें मोहाश्रया मोर दृढ़ा दुर्गा दुर्दम से सहाया तुम्हें मोहाश्रया मोर दृढ़ा दुर्गा दुर्दम से रे मो सहाया नानुम मैं सेवी उम्मै हमें बड़ा परिशर बलल बोरि अंदर बको ओ यस लॉर्ड पे यीशु राजा वे நான் உம்மை தேடுவேன் நாள்
பாஷையிலே ஆமென் ஆவியிலே நிரம்பி பாடுவோம். தினமே ஷெபல பல 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 அந்தர பல பல ஷபல பல 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 ஆமென் ஹalleluya. Oh yes Lord. ஆமென் ஹalleluya. மகிமை உமக்கே ஆமென் கனம் உமக்கே உமக்கே ஆமென் வல்லமை உம்முடையதே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ராஜா, எங்க ராஜா, எங்க தேவா, ஸ்தோத்திரம் பிதாவே. இயேசுவே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே யேசுவா. ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதிக்கின்றோம். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை தேவனும் நீங்க தான் சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீங்க தான் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே. ஆராதனை வேந்தனும் நீங்க தான். என் ஆயுள் முடியும் வரை உம்மையே தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மையே தொழுதிடுவேன். ஆராதிக்க பாத்திரர் இதுவரைக்கும் செய்த கிரியைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது சொன்னானே. இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் அப்படிதான் எல்லாரும் சொல்லணும். இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரே செய்த செயல்கள் ஹல்லேலூயா. நான் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்ப்பா. தாவீதுக்கு ஒரு நாள் கர்த்தர் நாத்தான்வேல் மூலமாக சொன்னார், நீ எனக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுகிறியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுற, நீ வீடு கட்ட வேண்டாம், நான் உன்னுடைய வீட்டை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்னோன்னே ஆனால் அவனுடைய உள்ளத்தை பார்த்தீங்கன்னா, நானும் கேதுரு மர வீட்டில் வாசம் பண்ணுகிறேன், ஆனால் தேவனுடைய வீடோ பெட்டியோ திரைகளுக்கு பின்னால் இருக்குதே, இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் இருதயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடினது. இஸ்ரவேல் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன் என்று தாவீதுக்கு பட்டம் வந்துச்சு. யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படிங்கிற பட்டம் வந்தது. சும்மாவே இருக்கல, அவன் ஆண்டவருக்காக தன் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிறதுன்னு சொல்லி கதறி போன ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவர் சொன்னாங்க, நான் உன் வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க.
அந்த வீடுன்னு சொல்லும்போது வெறும் செங்கல்னால கட்டுற வீடு இல்லை, அவனுடைய சிங்காசனத்தை கட்டுவேன், இஸ்ரவேல் என்னும் வீட்டை கட்டுவேன், உனக்கு நான் ராஜ்யபாரத்தை உறுதிப்படுத்துவேன், உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பு அந்த சிங்காசனத்தில் உட்காருவான் என்று சொல்லி பல காரியங்களை கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்போ அவன் சொன்னான், தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் அப்படின்னா. அப்படி சொல்லிட்டு என்னை மகா மேன்மையுள்ள மனுஷன், சந்ததியின் மனுஷனாக வெகு காலத்துக்கு பின் வரக்கூடிய செய்தி எனக்கு அறிவித்து மகா மேன்மையுள்ள மனுஷன் ஆக என்னை கண்டிங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவன் சொன்னான், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம் அப்படின்னு சொன்னான். தேவன் நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நாம் ஏமாத்திரம், நம்ம வீடு ஏமாத்திரம், நம்முடைய குடும்பங்கள் ஏமாத்திரம், எல்லாமே அவருடைய கிருபை தானே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீ தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கி நீ தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கி நீ தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை. அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி.
உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வருஷங்களும் கர்த்தர் இதுவரைக்கும் செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம், எங்கள் குடும்பங்கள் எம்மாத்திரம், எங்கள் சபை எம்மாத்திரம். ஆண்டவரே, உடைய சபையை நேசித்து, உடைய சபையை போஷித்து, உடைய சபையை காப்பாற்றினீர். ஸ்தலத்திலே தேவன் மகிமைப்பட்டீர். இன்னமும் மகிமைப்படுவீராக, இன்னமும் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறார். உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. தகப்பன் நல்லவர் அப்பா. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னீங்களே கர்த்தாவே. அது நிமித்தம் இந்த நாளிலே உம்முடைய ஜனமாக நாங்கள் கூடி வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தலத்திலே தகப்பனை நாங்கள் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. உடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்போதும் துதித்து கொண்டிருப்பார்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோமே ராஜாவே. ஓ, துதிகளுக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் வல்லமைக்கும் ஆண்டவரே என்றென்றைக்கும் பாத்திரர், 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 பாத்திரர் நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இருதயத்தில் ஹல்லேலூயா சுத்தம் உள்ளவர்களும், ஹல்லேலூயா தங்கள் நேர்மையாக இருக்கிறவர்களும் கர்த்தாவே, உத்தமமாக இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலைகளும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கும் உமது ஜனமாகி எங்களுக்கும் ஒரு காலம் தோல்வி இருப்பதே இல்லையாப்பா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஜெய கிறிஸ்து முன்னே செல்லுகிறார், ஜெயமாய் நடத்திடுவார். ஜெயகீதங்கள் பாடி ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.